பிரிக்ஸ் கூட்டமைப்பில் உள்ள பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகள் அமெரிக்க டாலரின் ஆதிக்கத்தை குறைக்கும் நோக்கில் தங்க சேமிப்பை தீவிரமாக அதிகரித்து வருகின்றது. உலகளாவிய தங்க இருப்புகளில் இவர்களிடம் சுமார் 20% மட்டுமே இருந்தாலும் பிரிக்ஸ் நட்பு நாடுகளுடன் சேர்ந்து உலக தங்க உற்பத்தியின் பாதியை 50% இப்போது கட்டுப்படுத்தி வருகின்றது. இது உலக நிதி சந்தையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய முன்னேற்றமாக கருதப்படுகின்றது. இந்த முயற்சியில் ரஷ்யா மற்றும் சீனா முன்னிலையில் உள்ளது. 2024 ஆண்டில் சீனா 380 டன் தங்கத்தை உற்பத்தி செய்தது. ரஷ்யா 340 டன் பங்களித்தது. இதே போக்கை தொடர்ந்து பிரேசில் 2025 செப்டம்பரில் 16 டன் தங்கத்தை வாங்கியது. 2021க்கு பிறகு அந்த நாட்டின் முதல் தங்க கொள்முதல் இதுவே ஆகும். இந்திய ரிசர்வ் வங்கி 2025 ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரைக்கும் சுமார் 600 கிலோ தங்கத்தை சேமிப்பில் சேர்த்துள்ளது. தொடர்ந்து தங்கம் வாங்கியதால் செப்டம்பர் இறுதியில் இந்தியாவின் மொத்த தங்க இருப்பு 880 டன்களாக உயர்ந்துள்ளது. இந்தியாவின் இந்த நடவடிக்கை உலகளாவிய தங்க சந்தையில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. செப்டம்பர் 30 முடிவடைந்த காலாண்டில் மத்திய வங்கிகளின் தங்க கொள்முதல் கடந்த ஆண்டின் இதே காலத்தை விட 10% அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டு 199.5 டன் இருந்த நிலையில் இப்பொழுது அதைவிட உயர்ந்துள்ளது. 2 காலாண்டுகளாக குறைந்து இருந்த கொள்முதல் மீண்டும் உயர்ந்து இருப்பது குறிப்பிடத்தக்கது. தங்கம் விலை வரலாற்றில் காணாத அளவுக்கு உயர்ந்து இருந்தாலும் மத்திய வங்கிகள் தங்கத்தில் காட்டும் ஆர்வம் குறையவில்லை என்பதையும் இது வெளிப்படுத்தியிருக்கின்றது. இந்த ஆண்டின் ஜனவரி முதல் செப்டம்பர் வரைக்கும் மத்திய வங்கிகள் மொத்தம் 634 டன் தங்கத்தை வாங்கியுள்ளது. இது 2024 ஆண்டின் அதே காலத்தில் வாங்கப்பட்ட 724 டன்களுடன் ஒப்பிடுகையில் சற்று குறைவாகும். அதே சமயம் டிஜிட்டல் தங்க முதலீடுகள் குறிப்பாக எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் ஃபண்டுகள் வழியாக பெரிதும் வளர்ச்சி கண்டு கொள்ளவில்லை. தற்பொழுது 221 டன்களாக உயர்ந்துள்ள இந்த முதலீடுகள் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 134% அதிகமாகியுள்ளது. மேலும் முந்தைய காலாண்டை விட 30% அதிகமாகி இருக்கின்றது. யாவெல்த் நிறுவனத்தின் இயக்குநர் அனுஜ் குப்தா கூறுவது, பிரிக்ஸ் நாடுகள் தங்கத்தை அதிகமாக உற்பத்தி செய்வதோடு குறைவாக விற்பனை செய்கின்றது. அதே சமயம் சர்வதேச சந்தையில் இருந்தும் தங்கத்தை வாங்கி வருகின்றது. 2020 முதல் 2024 வரைக்கும் உலகளாவிய தங்க கொள்முதலில் 50%த்திற்கும் மேற்பட்டதை பிரிக்ஸ் நாடுகளின் மத்திய வங்கிகள் மேற்கொண்டுள்ளது. இந்த தகவல் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிற்கு அதிர்ச்சியளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய நிலவரப்படி பிரிக்ஸ் பொருளாதாரங்கள் உலக வர்த்தகத்தில் சுமார் 30% பங்களித்து வருகின்றது. விரைவில் பிரிக்ஸ் நாடுகள் தங்களுக்கென தனி நாணயத்தை உருவாக்கும் வாய்ப்பையும் உள்ளது. ஏற்கனவே தங்க சந்தையை கட்டுப்படுத்தும் இந்த கூட்டமைப்பு புதிய நாணயம் அறிமுகமானால் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய சவாலாக அமையும். இது உலக நிதி அமைப்பில் புதிய அதிகார சமநிலையை உருவாக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் இதுபோன்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.